My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் ineligible லிஸ்ட். இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதுக்குரிய டெமோ வீடியோ கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் அதே டைமில் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, ineligible லிஸ்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண எல்லா மாணவர்களும் இதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். பிகாஸ் இது உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது. 7ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸை எல்லா மாணவர்களும் செய்தாகணும். இந்த செய்யலைன்னா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஏன்னா யாரெல்லாம் ineligible அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, இந்த ineligible உங்க பேர் இருக்கா இல்லையா, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குதா இல்லையா, இதை செக் பண்ண வேண்டியது எல்லா மாணவர்களுடைய கடமை. இதுல செக் பண்ணாம இந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சார் நான் என்னுடைய ரேங்க் லிஸ்ட்ல என் பேர் வரல அப்படின்னு சொன்னா எந்த விதமான மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியாது. ஸோ அதனால இப்போதைக்கு மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ரெண்டாவது இதுல லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் திங் இங்க பாருங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ineligible லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் இங்க பாருங்க, கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன். இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணா கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதுல இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதுல இருந்துச்சுன்னா யூ ஆர் ஃபவுண்ட் டு பி ineligible. நீங்க ineligible சொல்லி அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதை நீங்க என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக் அண்ட் அந்த மிஸ்டேக் சரி பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதான் இந்த பிடிஎஃப். இட் இஸ் hereby informed that the candidates under following categories have been found not to be eligible as per the documents submitted by them and because of lack of documents or other reason. ஏதோ ஒரு ரீசனுக்காக அல்லது டாக்குமெண்ட்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற காரணங்களுக்காக the candidates, if they have grievances with the above decisions, need to log in using the original login ID and password and submit necessary supporting documents via the Tamil Nadu Medical Selection Committee. நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணணும். இதற்கு கடைசி தேதி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே கொடுத்துருக்குறாங்க, 7th ஆகஸ்ட் தான் 3 மணியோட இந்த ப்ராசஸ் க்ளோஸ் ஆயிடும். இந்த வெப்சைட்ல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை செக் பண்ணி, அதாவது இந்த லிஸ்ட்ல பேர் இருந்தா, இல்லைன்னா நீங்க லாகின் பண்ணிலாம் பார்க்கணுங்கிறது இல்லை, நீங்க விட்டுறலாம். இல்லை நான் சும்மாவே ஜென்ரலாகவே செக் பண்ணி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு காமிக்கும். எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. நாட் எலிஜிபிள் இருந்தால் ரீசன் இருக்கும். அந்த ரீசனுக்கு தகுந்த மாதிரியே டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ லிஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த லிஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் ineligible. ஸோ இவங்க இங்கே பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு பி நாட் எலிஜிபிள் under the government quota. The reason of their ineligibility can be viewed once if they don't produce the required documents. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் ineligible, இது கவர்மெண்ட் கோட்டா அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை போட்டு இதில் சர்ச் பண்ணுங்க. இந்த கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உதாரணத்துக்கு நான் ரேண்டமாக ஒன்று போடுறேன், 26, அப்புறம் பார்த்தீங்கன்னா UG 8000 அப்படின்னு போடுறேன். இப்போ 8000 அப்படிங்கிறதுல எங்கெல்லாம் இருக்கு, உங்களுடைய நம்பர் என்னவோ அந்த நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ 90 அப்படின்னு போட்டா எதுவும் இல்லை, இங்க 00ன்னு வருது, எதுவுமே காமிக்கல அப்படின்னா உங்க நம்பர் இதுல இல்லைன்னு அர்த்தம். இதுல ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஃபோன்ல சர்ச் பண்ணாதீங்க, லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல சர்ச் பண்ணுங்க. கவுன்சிலிங்னாலே ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் செய்யும்போது, முக்கியமான விஷயங்கள் செய்யும்போது லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய டிவைசஸில் பண்ணுறது தான் நல்லது. ஃபோனில் சர்ச் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட ஒரு 58 பக்கம் இருக்கு. சர்ச் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம். சர்ச் பண்ணி அதை காமிக்க கூட இருக்கலாம், ஆனால் பேர் இதில் நம்பர் கூட இருக்கலாம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால நீங்கள் இது பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே லிஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். என்டையராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதில் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சிமிலர்லி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு லிஸ்ட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ கோட்டா தனித்தனியாக ineligible லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள அவங்க அந்த ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, ஆகஸ்ட் 7th 3 PM தான் லாஸ்ட் டேட் டு வெரிஃபை அண்ட் அப்லோட் த ரிக்வயர்ட் நெசசரி டாக்குமெண்ட். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு. அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பரையும் போட்டு சர்ச் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் நம்பர் போட்டும் சர்ச் பண்ணுங்க. ஏன்னா இதில் என்ன நம்பர்லாம் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால நீங்கள் ரெண்டையுமே என்ன பண்ணிடுங்க, சர்ச் பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப சந்தேகம் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க, நான் இதில் தெலுங்கு மைனாரிட்டியோடது காட்டுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மைனாரிட்டி கேட்டகரியும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா. கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இன்எலிஜிபிள் யார்? திஸ் கோட்டா இஸ் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஹென்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தமிழ்நாடு நேட்டிவ்ஸ் ஒன்லி. தமிழ்நாடு நேட்டிவிட்டி கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வரும். இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணப்பட மாட்டீங்க. அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்கும். சிஎம்சி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் under diocese quota will be selected based on the recommendation of Christian Medical College and the general eligibility under Tamil Nadu Medical Selection Committee Management Quota. இப்போ சிஎம்சி வெள்ளூர்னுடைய மைனாரிட்டி நெட்வொர்க் 38 சீட்டுக்கு நான் தமிழ்நாடு நேட்டிவ் கிடையாது, நான் வேற ஸ்டேட்டு. நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் கர்நாடகாவில் இருக்கேன், அல்லது நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன், நார்த்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறேன். அங்கே உள்ள ஒரு டயசஸ் நெட்வொர்க் வந்து என்னை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் இந்த 38 சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அப்ளை பண்ணும்போது என்னால் கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிறத சூஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் அதர் நேட்டிவ் அப்படிங்கிறதுனால. அப்படின்னா பயப்பட வேண்டாம். இந்த 38 சீட்டுக்கு சிஎம்சி வெள்ளூர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. டயசஸ் லெவல் ரெக்கமெண்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ரெக்கமெண்டேஷன் ஒன்று ஏதோ மார்க் கம்மியானவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சீட் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. மெரிட் பேஸ்டு தான். பட் அகைன் அந்த ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் ஒவ்வொரு சீட்டுங்கிற மாதிரி அவங்க ஒரு சினாரியோ வச்சிருக்காங்க. அந்த சினாரியோவை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்குள்ள இன்எலிஜிபிள் லிஸ்ட். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐக்கும் கொடுத்துருப்பாங்க, தெலுங்கு மைனாரிட்டி இருக்கும், அதுவும் நீங்கள் பார்த்துடலாம். சந்தேகம் இருக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது வந்து லாகின் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது தான். சரிங்களா? இதில் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா டைரெக்டாக என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஃபார் கிரீவன்ஸ் லிங்க் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி, அப்ளிகேஷன் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அவங்களே ஸ்டேட்டஸ் எல்லாம் காமிச்சிருவாங்க. எலிஜிபிள், இன்எலிஜிபிள் அப்படிங்கிறது காமிச்சிருவாங்க. இன்எலிஜிபிளாக இருந்தால் ரீசன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசனுக்கு தகுந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்த்தலாம். இதை மறந்துடாதீங்க. இதை மிஸ் பண்ணிட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை கூட வரலாம். ஏன்னா திஸ் இஸ் யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த கவுன்சிலிங் ப்ராசஸ். இதை சரி பண்ணாதான் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரும். ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்தால் தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு வருகிற மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.